தெய்வ பயமில்லாதவனுக்கு கடைசி நேரம் இது. தெய்வத்தை மறக்கும் மனிதனை சிக்ஷிக்கும் விதமே இது. இந்த இயற்கையே தேவனின் ஆயுதம். இந்த இயற்கையே தேவனின் ஆயுதம். மாற்றமில்லா மனிதனை தண்டிப்பதற்கு மனிதன் மேல் வருகின்றது பிரளயம். இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலவெளியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட இடையிடுவாராக. தேவனுடைய வசனத்துக்காக நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் உள்ளங்கள் பிதாவே, உடைய மன்னாவை அனுப்பி உடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தின் பாதையிலே உடைய பிள்ளைகளை நடத்துகிறார். வலது இடதுபுறம் சாய்ந்து விடாதபடிக்கு இதுவே வழி, இது நடவுங்கள் என்று சொல்லுகிற உடைய சத்தத்தை கேட்டு நடக்க உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை நாளை மூடிக்கொள்கிறார். அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடைவிடுகிறார்கள். வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளையோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதா. ஆமென். தியானத்துக்காக ரோமர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசித்து கேட்போம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? ஆமென். இன்றைய தலைப்பு கோபாக்கினையின் பாத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காரணம், நாம் பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையை பாவத்துக்கு நாம் விற்றவர்களாக இருந்தோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆளுகை செய்தது. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதும் போது அதை தெளிவாக காண்பிக்கிறார். இப்படி கோபாக்கினையின் பாத்திரமாய் இருந்த நாம் மகிமைக்கான எத்தனமான கிருபா பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மகிமைக்கான எத்தனமாகிய கிருபா பாத்திரமாய் இருக்கிறோம். நாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள், நாம் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் பாவத்தின் விளைவாகிய ஆதாமின் பரம்பரையிலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து தேவன் அவருடைய கிருபையினாலே அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மகிமைக்கான எத்தனமான கிருபா பாத்திரமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனாலே நம்மை கொண்டு தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமானார். நாம் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் பிரதிபலனாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள் தான், நாம் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் தேவன் அவருடைய கிருபையினாலே அவருடைய மகிமைக்கென்று தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல், பாருங்கள், நாங்கள் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரம், ஆனால் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன? தேவன் நம்மேல் அதிகமான பொறுமையையும் கிருபையும் காண்பித்தபடினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 24ஆம் வசனம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அவர் ஜூதரில் இருந்து மாத்திரமல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார். நாம் தேவனால்
அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வரவில்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு போதும் நினைக்க வேண்டாம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய கிருபா பாத்திரம், கோபாக்கினியின் பாத்திரமானவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மேல் அதிக கிருபை அளித்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், இரக்கம் வைத்திருக்கிறார், தயவு வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நமக்கு ஒரு புது வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நாம் பாவிகளாயிருந்தோம், கோபாக்கினியின் பாத்திரங்களாயிருந்தோம். ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நம்மை வைத்த கிருபை. 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. இது தேவன் கொடுத்த ஈவு. நம்முடைய பெற்றோர் செய்த தான தர்மமோ இல்லாவிட்டால் நம்முடைய மூதாதையர் செய்த தான தர்மமோ கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். கிருபையினாலே நம்மை மேன்மை உள்ளவர்களாக்கி இருக்கிறார். கிருபையினாலே மகிமையின் எத்தனமான பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நம்முடைய மகிமைக்குரிய, தேவனுடைய மகிமைக்குரிய பாத்திரமாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 9ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு, இது கிரியைகளினால் உண்டானது, இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை பிரயோசனமற்றவர்களாய், கோபாக்கினியின் பாத்திரமாய் இருந்த நம்மை அவர் பிரயோசனமுள்ள நற்கிரியைக்கென்று தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் நல்ல கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது பழந்துணியோடு புது துணியை இணைக்கிறது போலல்ல, பழங்குருத்தியிலே புது ரசத்தை வாக்கு வைக்கிறது போலல்ல. நம்முடைய வாழ்க்கையானது முற்றுமாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு நீங்களும் நானும் மாதிரியாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவைகளில் நடக்கும்படி முன்னதாக அவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதிகளாய் இருந்து, மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள், நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் எண்ணப்பட்ட நாங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் கிறிஸ்துவுடையவர்களாய் சேர்க்கப்பட்டிருக்கிறோம்.
மீட்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். இதுதான் தேவன் நம் மேல் வைத்த பெரிய கிருபை. கோவாக்கினின் பாத்திரம் அது மகிமைக்கு எத்தனமான பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் கனத்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். காரணம், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாங்கள் தூரமாயிருந்தவர்கள், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்கள். அவர் செடி, நாங்கள் அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை. நாம் அவரோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தின் மூலமாக அந்த ஐக்கியத்தையும் அந்த உறவையும், கோவாக்கினையின் பாத்திரமாயிருந்த நம்மை அவர் மகிமையின் பாத்திரங்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் தேவனுடைய ஜனங்கள். ரோமர் 9:25. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை, பாருங்கள், சிநேகிக்கப்படாமல் இருந்த நம்மை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் இருந்த போதிலும் அவருடைய ஜனமாக்கப்பட்டிருக்கிறோம். சிநேகிக்கப்படாதவர்களாக இருந்த போதிலும் சிநேகிக்கப்பட்டவள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். 26வது வசனம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலே கோவாக்கினின் பிள்ளைகள் என்று நமக்கு பேரிடப்பட்ட போதிலும் நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அது இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, அது விசுவாசத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அருமையானவர்களே, நாம் இப்படியாக இருக்கையில் பாவத்துக்கு விரோதமாக நாம் போராட வேண்டியிருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும், அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தன்னுடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நாம் ஒருபோதும் அவருடைய வேத சத்தியங்களை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். பாருங்கள், தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். சிச்சை பண்ணப்படவர், கண்டிக்கப்படவர், சிச்சிக்கப்படவர். தகப்பன் பிள்ளையை சிச்சிக்காமல் வளர்க்கிறது கிடையாது. அப்படி சிச்சித்தால் கீழுள்ள பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேசி பிள்ளை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் உங்களையும் என்னையும்
பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கும் வரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே பிடிபட்டிருக்கிறோம், பாவத்திலே எங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எங்கே பாவ காரியங்களுக்கு நாம் உடன்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் இருந்து நீங்கள் நானும் விடுபடும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் சிட்சித்து அவர் நல்வழிப்படுத்துகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடக்கம் 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது நாம் பாவத்தோடு வாழ்வுமா இருந்தால் தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் வேறு சொல்லப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பாவம் செய்து கொண்டு பரலோக ராஜ்யத்தைக்குள் நான் போவேன் என்று நினைப்பது அந்த கனவு காண்றதை நாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் பாவிகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்தரிப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே தன் மனச்சாட்சியிலே அவன் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தான் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வானாயிருந்தால் அவன்தான் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டு பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாய் எவன் வாழ்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்துக்கு உறுத்துடையவன், சொந்தக்காரன். இல்லாவிட்டால் நான் வேதத்தை தூக்கி இருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழுகிறேன் என்று சொல்லி நடித்துக் கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருப்பான் என்றால் அவன் பரலோக ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவம் தான் நம்மை அழிக்கும். மோவாபிலே இஸ்ரவேலர் செய்த செயல்களை நாம் அறிந்திருக்கிறோம். எதிரிகளால் இஸ்ரவேலை அழிக்க முடியவில்லை. பாலாக் ராஜா போட்ட திட்டத்தினாலே இஸ்ரவேலரை அழிக்க முடியவில்லை. பிலேயாமுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. அதனால் இஸ்ரவேலரை அழிக்க முடியவில்லை. ஆனால் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். பாருங்கள், மோவாபியரோடு கூட இஸ்ரவேல் மக்கள் விருந்து போனார். பாட்டி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தோடு வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தோடு போராடாமல் பாவத்துக்கு இசைந்து போகத்தக்கதால் இவர்கள் பாட்டி போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் தானே தனக்கு அழிவை வரவேற்றுக் கொள்ளுகிறான். தேவன் அதற்கு காரணம் கிடையாது. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது மனிதனுடைய பாவத்தினாலே, அவர்கள் செய்த வேசித்தனத்தினாலே, அவர்கள் அந்நியரோடு கூட பாட்டி போட்டதினாலே அதனுடைய விளைவு என்னவென்றால் 24,000 பேர் வாதையினால் மரித்தார்கள். அருமையானவர்களே, எதிரிகள் உங்களுக்கு 1000 இருக்கலாம், அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய பாவம் தான் உங்களை அழிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நாம் கோவாக்கிலேயும் பாத்திரமாய் இருந்தோம் என்பதை நாம் சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். தேவன் கிருபையாய் நம்மை ரட்சித்து நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் துணிகரமாய் வாழ்ந்துவிடக் கூடாது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவன் கோபம் கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நாம் நடுக்கத்தோடு கூட தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலிலே தேவனுடைய ஆசாரியர்கள் வேதத்தை எழுதும் போது கர்த்தர் என்று வருகிற அந்த பதம் யெகோவாவை குறிக்கிறது. அவர்கள் யெகோவா என்று எழுதும் போது எழுந்து நடுக்கத்தோடு கூட எழுதுவார்கள். ஏனென்றால் அவர் யெகோவா என்றால் அவர் மிகவும் பயங்கரமான தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் பின்பற்றுவோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தவறு செய்யாத மனிதன் கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறை நீ திருத்திக் கொண்டு நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நிலைப்படுத்திக் கொண்டு பாவத்தோடு கூட நீங்கள் போராடத்தக்கதாய் ரத்தம் சிந்தி
சிந்தத்தக்கதாய் நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டும். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்துக்கென்றே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பாவத்தோடு வாழுகிறதற்கு அல்ல, பாவத்தோடு போராடுகிறதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து போராடும்படி தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அடர்ந்த காட்டிலே ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணுகிறான். திடீரென்று ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்படுகிறது. பயந்து போய்விட்டான். அது வேகமாய் அவனை துரத்துகிறது. அவன் ஓடுகிறான், வேகமாக ஓடுகிறான், வேகமாக ஓடுகிறான். திரும்பி பார்க்கிறான், அது அவனை இன்னும் மூர்க்கமாய் துரத்தி கொண்டு வருகிறது. திடீரென்று அடர்ந்த மரத்தில் ஏறலாம் என்று பார்க்கிறான். அதற்கு அவனால் முடியாமல் இருக்கிறது. வேகமாய் ஓடிக்கொண்டு போகும்போது ஒரு பால் கிணத்தை அவன் காண்கிறான். வேகமாய் ஓடிப்போய் அந்த கிணத்தண்டையிலே போய் அப்படியே கிணத்துக்குள்ளே அவன் இறங்கி விட்டான். போனால் கீழே பார்க்கிறான், அப்படியே பாம்புகள், தேளுகள் அப்படியே கிடக்கிறது. ஏனென்றால் பால் விழுந்த பழைய கிணறு. மேலே பார்க்கிறான், சிங்கம் மேலே இருந்து கட்சித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென தெரியவில்லை. கீழே பாம்பு, மேலே சிங்கம். ஒரு ஆழம் விழுதை இவன் பிடித்துக் கொள்ளுகிறான். இந்த பால் கிணத்திலே வெடித்திருந்த பகுதியிலே ஒரு ஆழம் விழுது இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்ளுகிறான். கீழே இறங்க முடியவில்லை, மேலே ஏற முடியவில்லை. திடீரென்று பார்க்கிறான், கிணத்தின் மறுபக்கத்திலே ஒரு தேன் குண்டிலே இருந்து தேன் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிறது. கீழே பாம்பு, மேலே சிங்கம், இங்கே தேன் வடிகிறது. ஆழம் விழுது மெல்ல மெல்ல அப்படியே ஒன்றொன்றாய் அற ஆரம்பிக்கிறது. இப்பொழுது யோசிக்கிறான், அவனுடைய சிங்கத்தை மறந்து போயிட்டான், பாம்பை மறந்து போயிட்டான். அவனுக்கு இப்ப தேனுடைய இன்பம் தான் அவனை இழுக்கிறது. அப்பொழுது யோசிக்கிறான், இந்த தேனை கொண்டு பார்த்தால் என்ன, இந்த தேனை சுவைத்து பார்த்தால் என்ன, இந்த தேனை நான் சாப்பிட்டால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று அவன் அப்படியே இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு தாவ யோசிக்கிறான். சிந்தித்து பாருங்க, அவனுடைய நிலை என்னவாயிருக்கும். இப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது சடநிலையா வருகிற இன்பத்தை கண்டு மயங்கி போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் அழிவை உண்டாக்குறோம். நரகத்தை தேவன் மனிதனுக்கு உண்டாக்கவில்லை. மனிதன் தான் அழிவையும் நரகத்தையும் தெரிந்து கொள்கிறான். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதக்காரர் என்ன சொல்ற பாருங்கள். தன் பிள்ளைகளை உணர்கிற மனிதன் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் சொல்ற, ஆண்டவரே, மறைவான குற்றத்துக்கு என்னை நீக்கலாம், என்னை விடுதலையாக. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கோவாக்கினேன் பாத்திரமாய் வந்தோம். மகிமையின் பாத்திரமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் வாழ நம்மை நாம் கொடுக்க வேண்டும். யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே யோபு இப்படியா சொல்கிறார், இந்த உணர்வு எத்தனை பேருக்கு வரும் என்று நான் சிந்திக்கிறேன். யோபுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்ற பாருங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் மௌனமாய் இருப்பேன். நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய நல்ல இறுதி. இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தான் போகிற பாதைகள் அறியாமல் இருந்தார் என்றால் தேவ பிள்ளைகளிடத்திலே அவருடைய வாழ்க்கையை அவன் சீர்தூக்கி எனக்கு உணர்த்துங்கள். வேத சத்தியம் அது நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற கண்ணாடி. கண்ணாடி எப்படி நம்முடைய சுய ரூபத்தை அது காண்பிக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை பரிசுத்த வாழ்க்கையில் காண்பிக்கிறது. இதனால் இறங்கானவர்களே, ஒரு மனிதன் நல்ல பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் தேவ வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிப்பானாயிருந்தார் அது அவனுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்குள்ளே அவனை கொண்டு செல்லும்.
அருமையானவர்களே, தேவ சத்தியம் இன்றைக்கு ஒரு மனிதனை மாற்றும் என்பதை ஐயமில்லை. அதனாலே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம், சிறுவழியிலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நித்திய ஜீவனுக்குள்ளே போகும் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ எத்தனை பேருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறுதியை உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமா வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கான ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரே, கோவாக்கினியின் பாத்திரமாய் இருந்த எங்களை மகிமையின் பாத்திரமாய் மாற்றி அதை உணர்ந்தவர்களால் வாழ்க்கையிலே வசனத்தை கீழ்ப்படி தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான் எங்களை மாற்றுகிறார். வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலே மறைந்திருக்கிற பாவங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்க்கையிலே ஒளித்திருக்கிற எல்லா பாவ செயல்களும் இன்றைக்கு உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ பரிசுத்தப்படுத்துகிறார். மோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல ஆமென். தேவ தாமே